சர்ப்ரைஸா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட் பண்றேன். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கான மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுல நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே விழுந்துருச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 4% 3% வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. இதுல தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனில எடுத்தோம் அப்படின்னா ₹472 வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா அது ட்ராக் பண்ணி சோ திடீர்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ₹472 இருந்துச்சு. சோ இந்த மாதிரி என்ன போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கான மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்திருந்தேன். சரி அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்க மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு தான் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்கிறது அமராஜா பேட்டரிஸ் வந்து இருக்கு. அமராஜா பேட்டரிஸ் வந்து பார்க்கும்போது 1.88% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இறங்கி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன இதெல்லாம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா 1.88% இறங்கி இருந்தாலுமே இந்த ஷேர் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. பட் ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க பேட்டரி மார்க்கெட்ல வரும்போது காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. அந்த இவங்க லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க புது புது இன்னோவேஷனான பேட்டரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்றாங்க. இந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா மார்க்கெட்ல காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. சோ இங்க புது புது பிளேயர்ஸ் எல்லாமே உள்ள வந்திருக்காங்க. அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பேட்டரி ஸ்டாக் தான் வேணும் அப்படின்னா எக்ஸைட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க ரிலையன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அந்த கம்பெனி எல்லாமே நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வரவே நம்ம அதை தனியா கன்சிடர் பண்ண முடியாது. சோ அந்த ஒரு ரீசனால அமராஜா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா தான் இருக்கு. நமக்கு இந்த பேட்டரி ஸ்டாக்கா வந்து கன்சிடர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டியும் வந்து ஒரு 0.68% வந்து விழுந்திருக்கு. சோ பின்னாடி இருக்க ரீசன்லாம் எல்லா ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா இந்த ஸ்டாக்குமே விழுந்திருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்தவரை சவுண்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. பட் ஆனா ஏன் மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே வந்து இறங்கி இருக்கு. அதுமே நம்ம டீடைலா வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து பார்ப்போம். ஸ்டில் இந்த ஸ்டாக்குமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்திருக்கு. சோ அதனால நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணுவோம். அடுத்த ஃபினாலெக்ஸ் கேபிள் வந்து இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து பார்த்தோம்னா 2.5% வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டே விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு கேபிள் செக்டரே கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரேலியில இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து ஓவராவே இறங்கி இருக்கு. மற்ற ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கூலிங் ஆஃபா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிள் செக்டர்ஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால இங்க 2.5% கரெக்டா இருக்கு. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. 2% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க்ல நிறைய செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்தசென்ட் பேங்க்லயுமே சேம் கேஸ் தான் 3.3% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து நிறைய பேர் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க கடந்த சில நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இந்த ஷேர் வந்து இப்போ ஒரு அளவுக்கு ஹைல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஜோதி லேப்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இது ₹300 கீழ வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. -2% வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்லயும் இருக்கு. சோ ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல பார்க்கும்போது இங்க ஐடிசி தாண்டி ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது ஜோதி லேப்ஸா தான் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா ஐடிசி மாதிரி இந்த கம்பெனி வந்து ஸ்டேபிளா வந்து இருக்காது. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஐடிசியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாலட்டிலேஷன் இருக்காது. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனி சவுண்ட்ஃபுல்லான வந்து ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. அந்த பிசினஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க ஜோதி லேப்ஸை பொறுத்தளவுல இங்க இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாசஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து இறங்கிட்டே வராங்க. ஸ்டில் நமக்கு எஃப்எம்சிஜி கம்பெனில ஒரு ஐடிசி தாண்டி ஒரு கம்பெனி வேணும் அப்படின்னா அது ஜோதி லேப்ஸா தான் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால அதையும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். மணப்புரம் கம்பெனியுமே -2% வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க கோல்ட்ல எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு. சோ அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது. நாட்கா ஃபார்மாமே 3% மேல வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. சோ இதுலயுமே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து மேட்ச் பண்ணப்படல. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே வந்து இறங்கி இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்மே ஒரு 2.7% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. சோ ஒட்டுமொத்தமா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸ்பந்தனா ஸ்டாக்குமே ஒரு 1% வந்து விழுந்திருக்கு. டிஎம்பி பேங்க்குமே வந்து பார்க்கும்போது 3.98% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. இங்க ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரேலி வந்து ஆச்சு. சோ அந்த ரேலி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கிறாங்க. தேஜஸ் நெட்வொர்க் ஷேர் வந்து ₹472 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 4% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. சோ இந்த ஸ்டாக் ₹600 இருந்து டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு. ₹600 இந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கன்சிடர் பண்ணிருப்போம். ஏன் அப்படின்னா அப்ப இருந்த அந்த வேல்யூஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆச்சு. பட் ஆனா இப்ப அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகப்படல. இன்னுமே பிஎஸ்என்எல் பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா வந்து இல்ல. இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ அதுதான் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரஷரா தான் இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து பிளட் ஆன் தி ஸ்ட்ரீட்ல இருக்குமா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் கூட இந்த கம்பெனியோட பிசினஸ் மேட்ச் பண்ணாத ரீசனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோங்க அப்படியே வந்து வச்சிருப்போம். சோ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.3% வந்து விழுந்திருக்கு. ஹெச்எல் டெக் மட்டும் 0.3% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி இங்க ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்குது. ஒரே ஸ்டாக்கா தான் இருக்கு. அது விப்ரோ கம்பெனி மட்டும் தான் இருக்கு. அதுவுமே ₹260 வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணிருக்கு. சோ இந்த கம்பெனியோட பிஇ செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பிரைஸ் ட்ரேடிங்ஸ் வந்து 20 தான் வந்து இருக்கு. மத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 23ல வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னா விப்ரோ மட்டும் தான் ஒண்ணு இருக்கு. மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் பிரைஸா தான் உண்மையாவே ஆயிடுச்சு. சோ இருக்க வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணல. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரைஸ் வந்து போயிடுச்சு. சோ அந்த ஒரு ரீசனால விப்ரோ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஐடிசியை பொறுத்தவரை ஒரு 0.6% வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. சோ இந்த கம்பெனி பொறுத்தவரை ஒரு 1% ஏறினாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி 1% 2% இறங்குதுனாலும் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி எங்கேயும் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. கன்சிஸ்டன்டா பார்க்கும்போது ஓரளவு growth வந்துட்டே இருக்கும். சோ இந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி வைப்போம். சோ இப்படிதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து இருக்கு. இதுல எந்த பேனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்க தேவையில்ல. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணியே பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா என்ன கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க தேஜஸ் நெட்வொர்க் மட்டும் ரொம்ப விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண வேணாம். என்ன ரீசனால அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து மேட்ச் பண்ணப்படல. சோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம்.
சோ இப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து ஏன் விழுந்திருக்கு அப்படின்ற ரீசன் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து 610 பாயிண்டும், நிப்டி வந்து 226 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ல விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டரோட காசு வந்து பாத்தீங்கன்னா வைப் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே 2.2% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க 5 ரீசன் என்ன அப்படின்றத டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்குது ரூபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆயிட்டே போகுது. யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ரூபி வந்து 90 ரூபாய் வந்து டச் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டே போகுது. சோ இந்த ஒரு ரீசனால இங்க ருப்பி வந்து விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க மணி வந்து வைக்க மாட்டாங்க. அவங்களோட மணி எல்லாமே வித்துட்டு வெளியேற்றிட்டு போவாங்க. இங்க டாலர் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும்போது அதுதான் வந்து ரீசனா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசன் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்க ரீசன் வந்து யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து வரணும். டிசம்பர் 10ஆம் தேதி இதுக்கான மீட்டிங் வந்து நடக்க போகுது. அதுல ஒருவேளை அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இங்க டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னும் போது இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வித்துட்டு இங்க ஃபாரினுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே டாலர் ஈல்டா வந்து பாத்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ஈல்டு வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ ரீசனா இருக்கு. ஒருவேளை கட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. மீறி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒருவேளை கட் பண்ணல அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். அடுத்ததா இருக்குது இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் நடக்கிற அந்த ட்ரேட் டீலா இருக்கு. அது வந்து அன்சர்டனிட்டியா தான் வந்து இன்னும் இருக்கு. சோ இதுல வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. இன்னும் நம்ம இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு நடுவில் அந்த நெகோசியேஷன் வந்து எவ்வளவு நடக்கும், நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் இன்னும் குறைச்சுக்க போறோம். 50% இருக்க டேரிஃப் வந்து 15% குறைச்சுப்போமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல. சோ இந்த ஒரு ரீசனாலுமே வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஃபோர்த் ரீசனா இருக்குது ஜாப்பனீஸ் பாண்ட் ஈல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஏறி இருக்கு. சோ இங்க ஜப்பான் மார்க்கெட்டை நோக்கி இங்க எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சோ அதனால இந்தியன் மார்க்கெட்ல இருக்க அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே வித்துட்டு ஜப்பான் பாண்ட் ஈல்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஜாப்பனீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சாவது ரீசனா இருக்குது எஃப்ஐஎஸ் அவங்களோட ஸ்டாக் விற்கிறது தான். 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வித்திருக்காங்க. 10,414 கோடி ரூபாய்க்கு லாஸ்ட் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வித்திருக்காங்க. ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஜூலை மந்த் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே கம்பைன் ஆகி தான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இன்னும் ஃபியர்ஃபுல்லா தான் இருக்கு மார்க்கெட்ன்றது. சரி ஓகே, ஷேர் மார்க்கெட் இவ்வளவு ஃபியர்ஃபுல்லா வந்து இருக்கு. அப்ப கோல்டு பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து இருக்காங்க, WGCன்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எவ்வளவு சேல் ஆகுது, யார் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்குறாங்க, யார் வந்து பாத்தீங்கன்னா விற்கிறாங்க அப்படின்ற எல்லா டேட்டாவுமே இவங்க கிட்ட வந்து இருக்கும். இது வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 15ல இருந்து 30% 2026ல கோல்டு வந்து ஏற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கோல்டு ஏற போகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க கோல்டு வந்து யார் பை பண்ணாலும் சரி, யார் வித்தாலுமே சரி, இந்தியா வந்து அதிகமா பை பண்ணுது அப்படின்னா இவங்க கிட்ட டேட்டா வந்து இருக்கும். ரஷ்யா வந்து அதிகமா பை பண்ணுது அப்படின்னா இவங்க கிட்ட டேட்டா வந்து இருக்கும். யார் அதிகமா விற்கிறாங்கன்ற டேட்டாவும் இவங்க கிட்ட வந்து இருக்கும். சோ இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்க டேட்டா வச்சு இவங்க 2026ல என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா 15ல இருந்து 30% வந்து கோல்டு வந்து ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி 5 ரீசன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்குது டாலர் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிட்டே போகுது. சோ டாலர் வந்து வீக் ஆகுது அப்படின்னா இப்ப கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா டாலர் வீக் ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்குதுமே லோயரான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்றாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படின்னா இங்க அதர் அசெட்ஸ்ல வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க வந்து FDல அந்த அளவுக்கு அவங்க பணம் கிடைக்கல அப்படின்னா அந்த பாண்டில்ஸ் அதிகமா பணம் கிடைக்கல அப்படின்னா சேஃபான அசெட்ஸான கோல்டு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேர்ட் ரீசனா இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வந்து அதிகமா பை பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல அவங்க மேஜரா சொல்றது இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகமா வந்து பை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபோர்த் ரீசனா இருக்குது யூஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க ஃபெடரல் ரிசர்வ் பொறுத்த அளவுல அவங்க ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் ஒருவேளை ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா 5ல இருந்து 15% கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து மேஜரான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபிஃப்த் ரீசனா இருக்குது கோல்டோட ரீசைக்ளிங் ட்ரெண்டா வந்து இருக்கு. இங்க புதுசா கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வரவிட மாட்டாங்க. ஏற்கனவே இருக்க கோல்டு வந்து இங்க லோனுக்காக வைக்கிறாங்க, திரும்ப அதே கோல்டு வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க. சோ மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு இருந்தாலுமே புதுசா வந்து கோல்டு வாங்குறதுக்கான அந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏற்கனவே இருக்க கோல்டு வந்து ரீசைக்கிள் வந்து பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே இங்க கம்பைன் பண்ணி கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி வேர்ல்டு கோல்டு கவுன்சிலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 15ல இருந்து 30% வந்து பாத்தீங்கன்னா 2026ல ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நாளைக்கான வீடியோல நம்ம டீடைலா என்ன ஸ்டாக்ஸ் ஏன் விழுந்துச்சு அப்படின்ற அந்த நியூஸஸ் வச்சு நம்ம டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஓவரால் இதான் இன்னைக்கான வீடியோ இருக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.